அந்த தவறுகள் நடந்த உடனே தகவல் வந்த காவல்துறை தகவல் வந்த உடனே தலைவருடைய வழிகாட்டுல பொதுச் செயலாளர் அவர்கள் உடனே டிஸ்மிஸ் பண்றாங்க. உடனே அரசு ஆகுது. இப்பதான் பிரச்சனை வந்துச்சு, உடனே அரசு ஆகுது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கும் போது நடந்துச்சு அந்த சட்டம் ஒழுங்கு. தமிழக வெற்றி கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் சட்டம் ஒழுங்கு என்ன வித்தியாசம்? பிரச்சனைகள் நடக்காம இருக்க சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளையும் சிங்கப்படையும் சொல்லக்கூடிய ஒரு படைகளையும் உருவாக்கிட்டு இந்த 30 நாள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ, நிர்வாகத்தை செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தூத்துக்குடியில ஒரு சகோதரி பாலியல் வன்கொடுமைக்கு இறக்குறாங்க. 7 மணி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 36 மணி நேரம் காவல்துறை போல, திமுக கட்சி நிர்வாகிகள் போல, எம்பி போல, எம்எல்ஏ போல முதலமைச்சரை பத்தி கேட்கக்கூடாது. இதுதான் திமுகவுடைய காவல்துறைக்கும் திமுக கட்சிக்கும் உள்ள வித்தியாசம். தமிழக வெற்றி கழகத்துக்கும் இங்க உடனே பிரச்சனை தமிழக வெற்றி கழகத்துடைய மாவட்ட செயலரோ, எம்எல்ஏவோ, அமைச்சரோ உடனடியாக அங்க வந்து இஷ்யூ வந்து பேஸ் பண்றாங்க. இமீடியட்டா காவல்துறை முதலமைச்சருடைய இமீடியட்டா கவனத்துக்கு வந்து உடனடியா 24 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இதுதான் காவல்துறையுடைய அப்டேட். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது, திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும்போது ஏன் தூத்துக்குடியில அது நடக்கல? அண்ணா யூனிவர்சிட்டியில ஏன் நடக்கல? ஏன்னா காவல்துறை கட்சியினுடைய கட்டுப்பாட்டு இருந்துச்சு, குடும்பத்துடைய கட்டுப்பாட்டு இருந்துச்சு, முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டு கிடையாது. அப்ப இதெல்லாம் சரி செய்யறதுக்கு முக்கியமான பிரச்சனை என்ன? நாங்க திரும்பி பதிவு பண்றது 5 வருஷமா ட்ரக்ஸ் கல்ச்சர் தமிழ்நாட்டுல போதை கழகத்தை பரப்ப விட்டு திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு முன்னாடி உண்மையிலே இல்ல. 2020, 17, 18 காலகட்டத்திலாம் இந்த அளவுக்கு ட்ரக்ஸ் கல்ச்சர் கிடையாது. ட்ரக்ஸும் போதையும் தமிழ்நாட்டு கிடையாது. ஆனா இந்த 5 வருஷமா ட்ரக்ஸ் கல்ச்சரை எந்த விதமான விசாரணை அமைப்புகளை வச்சு கண்ட்ரோல் பண்ணாம, காவல்துறை வச்சு முடக்காம, 15 வயசு 13 வயசு ஸ்கூல்ல கூட கிடைக்கிற அளவுக்கு கஞ்சாவையும் ட்ரக்ஸையும் அதிகமா விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மிகப்பெரிய பெயிலியர். திரு மு க ஸ்டாலின் அவர்களோ, துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களோ ஒரே ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டு எப்படி ட்ரக்ஸையும் போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு கடுமையா ஏதாச்சும் வந்து ஒரு சட்டம் போட்டு சிறப்பு படையை உருவாக்கியோ கடுமையா வந்து ஏதாச்சும் பண்ணிருக்காங்களா? எந்த விதமான நிர்வாகமும் பண்ணவே இல்லை. அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. இவ்வளவு பெரிய போதை பழக்கம் இருக்கும்போது ஒரு எம்எல்ஏ கவுன்சில் தெரியாம நடந்திருக்குமா? அப்ப இந்த 30 நாள் கடுமையான சட்டங்களையும் கடுமையான காவல்துறையும் வச்சு அது வந்து எந்த அளவுக்கு ட்ரக்ஸ் ஒழிக்கணுமோ ஒவ்வொரு தெருவா ட்ரக்ஸ் இருக்கு. சில தெருக்குலாம் போகும்போது என்னுடைய தொகுதியிலேயே தாய்மார்கள் சொல்றாங்க 9 மணிக்கு இங்கதான் வந்து கஞ்சா அடிக்கிறாங்க பசங்க. அப்ப தாய்மார்கள் வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனையை இந்த 5 வருஷத்துல உருவாக்கி இருக்காங்க. 30 நாள் கடுமையான சட்டங்களும் காவல்துறையும் கடுமையான அழுத்தம் கொடுத்து அதை வந்து சரி செஞ்சுட்டு இருக்கோம். அதனால தவறு செய்து கடந்த 30 வருஷமா ஆட்சி செஞ்சு ஒரே குடும்பம் ஒரே கொள்ளையடிக்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு நீ 30 நாள் வந்து அரசை பார்த்து இன்னைக்கு வாயை திறந்து செய்யணும்னு சொல்றாங்க. அவர் திறந்ததுதான் நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அடுத்து திறக்கும் போது தெரியும், சட்டசபையில் அவர் வாயை திறக்கும் போது தெரியும் என்ன மாதிரி கேள்விகள். இன்னைக்கு எவ்வளவு அழகான ஆளுநர் உடைய உரை, அது ஆளுநர் உரைன்னு நம்ம வந்து மரபுப்படி சொல்லலாம். அது எங்கள் தலைவருடைய, எங்கள் முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் தமிழகத்தினுடைய கனவு. இன்னைக்கு ஆளுநர் உரையில நல்லா பாருங்க, காலையில அதுல எங்க தலைவர் பதிவு கொடுத்துருவாரு. மக்களுக்கான பதில் இன்னைக்கு வரும், சட்டசபையில் வரும். அவர் கடைசி நாள்ல பேசுவார்ல, அன்னைக்கு பாருங்க அவர் எப்படி பேசுவாருன்னு பாருங்க. சட்டசபையில மக்கள் மட்டும் பேசிட்டு போயிட்டே இருப்பார். இது அவருடைய நிர்வாகம். மக்கள்கிட்ட என்ன பேசணும், எப்படி எப்படி கொண்டு போகணும்னு தலைவருக்கு தெரியும். ஒரு தலைமையோட வெற்றி அதுதான். அந்த வெற்றினால்தான் எந்த விதமான தொலைக்காட்சிகள் சப்போர்ட் இல்லாம, பேப்பர்கள் சப்போர்ட் இல்லாம தமிழக பெண்கள் இந்த வெற்றியை தமிழக வெற்றிகளுக்கு உருவாங்க. இந்த ரீல்ஸ் சோசியல் மீடியால ஜெயிக்கணும்னு சொல்றாங்க. உண்மையாக 1000 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி திமுக தான் இந்த சோசியல் மீடியாவுக்கு. உங்களுக்கே தெரியும், யூடியூப்ல எங்க பார்த்தாலும் ஸ்டாலின் தான் வராருன்னு சொன்னாரு, திருப்பி ஸ்டாலின் தான் வீடு வராருன்னு திருப்பி போட்டு காமிச்சது யாரு? அவங்க தானே செலவு பண்ணாங்க, திமுக தானே செலவு பண்ணாங்க. நம்ம ஏதாவது செலவு பண்ணிருப்போமா டிவிக்கு எங்கேயாச்சும்? ஏன்னா அவர் பேசினா எல்லா இடத்துலயும் அவரு தான் இருக்கிறாரு, செலவு பண்ணாமலே. இதுதான் இயற்கை, இதுதான் எழுச்சி.
அதனால கொள்கைக்கான ஒரு இடத்துல நீங்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. ஆளுநர் கூட முடிஞ்ச உடனே நான் முதலமைச்சர் பார்க்கும்போது சொன்னேன், ரொம்ப நிறைவா இந்த மாதிரி எல்லா ஒரு ஒரு கொள்கை சார்ந்த ஒரு உரையை இதுவரைக்கும் யாரும் உருவாக்குறதே கிடையாது. அப்படி ஒரு அழகான உரை ஆளுநர் உரை இருந்தது. அதுவும் 3 வருஷமா சட்டமன்றத்துல ஒரே சண்டை நடந்துருச்சு. இன்னைக்கு ஒரு தலைமை எப்படியோ சட்டமன்றம் அப்படிதான் இருக்கும். ஆளுநர் அமைதியா வந்தாரு. தமிழ்தாய் வாழ்த்துலாம் முதல்ல சொன்னோம். அதோட ஆரம்பிச்சு அதுலயே எங்களுடைய மிகப்பெரிய வெற்றி அமைஞ்சிச்சு. கடைசி 3 வருஷமா சட்டசபையில தமிழ்தாய் வாழ்த்து சண்டை போட்டு செஞ்சத இன்னைக்கு அமைதியா பேசாம செஞ்சது எங்க தலைவர். நடந்துச்சா இல்லையா? நீங்க சண்டை போட்டு கத்துவீங்க, ஆனா எங்களுடைய உரிமையும் மாநில உரிமையும் எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்காம எங்க டிப்ளமேசி பண்ணணும்னு எங்க தலைவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு மாநில உரிமையை விட்டு கொடுக்காமல் தன் உயிராக கருதிய தமிழ்தாய் வாழ்த்து எங்கள் உயிருக்கு நிகழும் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் ஒழித்து அமைதியாக அதே நேரத்தில் வெற்றியாக முடித்தது தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர். அதனால அதுக்கப்புறம் தோழரை பத்தி சொல்லணும். ஒரு திடீர்னு ஒரு கொஸ்டின் வரும்பொழுது, கம்யூனிஸ்ட் தோழர் வந்து இங்க சேர்ந்துட்டாரு, உங்க கூட தான் இருக்காருங்க கம்யூனிஸ்ட் கட்சிங்களா அப்படின்னு. இது வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே தோழர் நானும் பேசிட்டு இருந்தோம். தோழர் சொன்னாரு, ஒரு இளைஞர் கட்சிகளை வந்து நான் உங்களோட சேர்ந்து வேலை செய்யணும், ஆனா கம்யூனிஸ்டோடைய சித்தாந்தத்துல தான் நான் இருப்பேன், என்னுடைய சிவப்பு துண்டை கூட நான் மாற்ற மாட்டேன். அப்ப நான் வந்து தோழர்கிட்ட கேட்டேன், தோழர் நாங்க வந்து ரொம்ப ரொம்ப சகோதரத்துவமா தோழமையோட இன்னைக்கு வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில அந்த தோழர் வீரபாண்டியன் கூடயும் தோழர் சண்முகத்தோடைய அந்த தோழர்களையும் நாங்க எல்லாம் ரொம்ப நெருங்கி இந்த ஆட்சியை உருவாக்கக்கூடிய இடத்துல என்றைக்கும் நாங்கள் நன்றி மறவாம இருக்கணும்னா கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு தான் இருக்கணும். ஏன்னா கடினமான நேரத்தில் அவங்க தான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய சப்போர்ட்டை கொடுத்தது கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள். உண்மையே கடினமான நேரங்கள் அவங்க தான் கொள்கை சார்ந்த. அப்ப அவர் சொன்னாரு, கட்சி தலைமையை நீங்களே பேசி பாருங்க. நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அண்ணா வீரமணியன் போன் அடிச்சு, அண்ணா தோழர் வந்து இங்க வந்து எங்களோட சேர்ந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, நாங்க என்ன பண்றோம்னு தெரியல, அவர் ரொம்ப சீனியர், எப்படி பேசணும்னு தெரியல, எங்க தலைவருக்கு நாங்க சொல்லணும் மித்தவழி சொல்லணும்னா அவர் சொன்ன வார்த்தை, எங்களுடைய கட்சி ஜனநாயகமான கட்சி, சேர வேண்டிய விருப்பம் அவருடையது, சேர்த்துக் கொள்ளக்கூடிய விருப்பம் உங்களுக்கு, எந்த காலத்திலையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தடங்களா இருக்காது, தோழரை நீங்கள் வரவேற்றுக் கொள்ளுங்கள் சொன்னார். இதுதான் ஒரு தோழமை, எவ்வளவு அழகான ஒரு தோழமை. அப்ப இளைஞர் கட்சியா இருக்கும் போது அந்த செங்கோட்டையார் வரும்போது ஒரு அனுபவம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த மாதிரி கொள்கை ரீதியா இருக்கக்கூடிய நல்லவர்களும் சரி, அனுபவசாலிகள் யார் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் தலைவர் அனுமதிப்பார். இளைஞர்களா இருக்கக்கூடிய எங்கெல்லாம் வந்து வழியை நடத்த இடத்துல ஆலோசனை சொல்ற இடத்துல அவர்கள் வரும்பொழுது நாங்க ரொம்ப ஸ்பீடா இருப்போம். இவருடைய அனுபவம் எங்களுக்கான ஒரு கரெக்டான ஒரு வழியில கொண்டு போய் சேர்க்கணும்னு நிறைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதிமுக இருந்து வரும்பொழுது வரவேற்கிறோம். அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து வரும்பொழுது அந்த கட்சி தலைவர்களிடம் நாங்கள் கலந்து பேசி அவருடைய விருப்பமும் அவருடைய எண்ணத்தையும் அந்த கட்சிகள் வரவேற்கும் பொழுது நாங்கள் கொள்கை ரீதியாக சேர்ந்திருக்கோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கொள்கைகளுக்கும் எங்களுக்கும் பெரிய வேறுபாடுகள் கிடையாது. ஒரு அரசினுடைய பாலிசிஸ்ல சம்டைம் வந்து டிஃபரெண்ட் ஒப்பீனியன் வரலாம், ஆனா அதுவே பேசி 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 சரி செஞ்சுக்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான எதேச்சைக்கார மனப்பான்மை கிடையாது. அதனால இங்க இருக்கக்கூடிய தோழர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியில் தோழர் உட்பட எல்லோரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு அருமையான நாள். தமிழ்நாட்டுல எல்லா தலைவர்களும் எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்த நாள், சாதிவாரி கணக்கெடுப்பும் சொன்ன நாள். ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட 70-80 வருஷமா நிறைய எல்லாரும் எதிர்பார்த்த நாள். அதை இன்று முதல் நாள் சட்டசபையுடைய முதல் நாள்ல அதை இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் எங்களுடைய அண்ணன் அதை நிறைவேற்றிய நாளா பார்க்கிறோம். இது தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் வெற்றி. ஏன்னா எல்லா கட்சிகளும் பேசியிருக்காங்க, மேடைகளை பேசுவாங்க, திமுக மேடைகள்ல பேசும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு கலைஞர் காலத்துல பேசியிருப்பாங்க.
ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் இருக்கும்போது பேசியிருப்பாரு. ஆனா ஆளுங்கட்சியான முதலமைச்சர் ஆனவன்னு அதை பத்தி பேசுறதே இந்த பாலத்துக்கு டெல்லியில போட்டு போயிட்டாரு. டெல்லி தான் பண்ணணும் அப்படின்னு. அது ஏன் உண்மையில ஏன் எதுக்கு வரைக்கும் தெரியவே இல்லை. எதற்காக சாதி வாரி கணக்கெடுப்பை சோசியோ எக்கனாமிக் கேஸ் சர்வே ஏன் நடத்தக்கூடாது இது வரைக்கும் திமுக ஒருத்தர் கூட சொல்லவே கிடையாது. அதுதான் ரொம்ப ஒரு அதிர்ச்சிக்குரிய இது விஷயம் என்னன்னா, ஒரு சமூக நீதி பேசின திமுக ஏன் சாதி வரி கணக்கெடுப்பை சமூக பொருளாதார கணக்கெடுப்பை ஏன் நடத்தணுங்கிறது இதுவரைக்கும் திரு மு.க. ஸ்டாலின் எந்த மேடையும் பேசினது கிடையாது. முடிஞ்சா திரு உதயநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவரா பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்காங்க. முடிஞ்சா அதை பத்தி பேசணும். வாயத்திறங்க சிஎம் சொல்றது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் முதல்ல 50 வருஷமா உங்க தாத்தா காலத்துல ஆண்டுட்டு இருக்கீங்களே. கலைஞர் அவர்கள் சொன்னாரே சமூக நீதி காத்த கலைஞர் அவர்கள் சொன்னாரே சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தணும்னு சொன்னாரு. அவர் காலத்துல நடத்தல, ஏன் உங்க அப்பா காலத்துல நடத்தல? நீங்க துணை முதலமைச்சர் இருக்கும்போது ஏன் அதை நடத்தல? குறைந்தபட்சம் நீங்களாக அதை பத்தி மேடையில பேசிருக்கீங்களா? அதுவும் கிடையாது. ஆனால் முதல் முறையாக உங்களுடைய தாத்தா கலைஞருடைய கனவும் இது, பெரியாருடைய கனவும் இது. அதை இன்றைக்கு சமூக நீதிக்கான கணக்காய்வு சொல்லிட்டு நடத்திருக்கிறாருன்னா இது தமிழ்நாட்டுடைய முதல் வெற்றியாக. இது முழுக்க முழுக்க எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுடைய வெற்றி தான் நாங்கள். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தலைமைக்கான ஒரு தைரியம் இருக்கணும், ஒரு சரியான திட்டமிடல் இருக்கணும், ஒரு பிளானிங் இருக்கணும். அதை இன்னைக்கு தைரியமாக முதல் நாளே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஒரு 2 வருஷம் கழிச்சு அனௌன்ஸ் பண்ணலாம், இல்ல தேர்தல் 2029 முன்னாடி அனௌன்ஸ் பண்ணலாம், இல்ல 2031 ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணலாம். கிடையவே கிடையாது. முதல் நாள் மாநாட்டுல நான் என்ன பேசணும் அது முதல் நாள் சட்டமன்ற கூட்டத்துல நான் நிறைவேற்றிட்டேன்னு நீங்க நிறைவேற்றிருக்காருன்னா, அது அனௌன்ஸ் பண்ணிருக்காருன்னா அவர் சொன்னதை ஒவ்வொன்றும் நிறைவேற்றுவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 50 வருஷ கனவு 75 வருஷ கனவை இன்னைக்கு சாதி வாரி கணக்கெடுப்பை, அதாவது சமூக நீதி கணக்கெடுப்பை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா முழுக்க முழுக்க இது முதலமைச்சருடைய மிகப்பெரிய அறிவிப்பு. தமிழக மக்கள் கொண்டாடக்கூடிய நாள்.